அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இந்த அதிகாலை பொழுதிலே நாம் நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழமான நமக்குரிய திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமக்கான திட்டம் என்ன இந்த நாள்ல தேவன் அவருடைய கொடுக்கக்கூடிய பரலோக அந்த விருந்து என்ன, அதை நம்ம சாப்பிடலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 இறை வார்த்தை. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை இதில் எழுதியிருக்கார். அந்த இலக்கு முக்கியம். எதற்காக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்தாரோ அதை நான் இன்னைக்கே வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் நினைக்கல. அதை தான் இங்க குறிப்பிடுறார். அதாவது அதை நான் வாங்கிட்டேன் அப்படின்றது இல்ல, அதை வாங்கறதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்டை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எப்படி என்று பார்க்கும் பொழுது பாருங்க, நாம இப்ப இங்க ஆவடியில இப்ப மோரையில நம்ம இருக்கோம். இப்ப நம்ம பாரிஸ்க்கு போறோம்னு வச்சுங்களேன். சாதாரணமா ஒரு இலக்கு இருக்கும், பாரிஸ் போகணும். அப்போ நம்ம கூகுள் மேப்ல நம்ம அதை ஆன் பண்ணி சொன்னா, இன்னைக்குதான் டெக்னாலஜி பெருசாயிட்டுது இல்லையா? அப்ப என்ன பண்ணுது, அழகாக நம்மள அங்க கூட்டிட்டு போயிட்டு அப்படியே விடுது. அதுக்கு நேரா நம்மளை கூட்டு போய் விடுதானா? இல்லை. அந்த மேப்பை பார்த்துட்டே போயின்னே இருக்கும்போது அந்த மேப் ஒரு ப்ளூ கலர்ல காமிச்சிட்டே இருக்கும். அது லக்கு அங்க பாரிஸ். இப்ப இங்கிருந்து போகும்போது நம்ம அந்த ப்ளூ கலர்லயே போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ரைட் எல்லாம் ரோடுங்கெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும். காமிக்குதா? அப்படி காமிக்கும் பொழுது நம்ம அதன் வழியா போயிட்டா என்ன பண்ண முடியும்? நம்முடைய இலக்கு போய் நம்ம சேர முடியாது. பாரிஸ் போக முடியாது. இந்த பக்கம் ரெடில்ஸ் போவோம், இந்த பக்கம் ஆவடி பஸ் ஸ்டாண்டு போவோம், அந்த பக்கம் வெள்ளானூர் போகும், இப்படி நிறைய ஊர் அது போகும். அப்ப நம்மளுடைய எய்ம் என்ன? நம்ம பாரிஸ் போகணும். இது கூகுள் மேப்பு. அது மாதிரிதான் அது ஒரு நிலையில நாம் பார்க்கிறோம். இப்ப பாரு, ஒரு அடையாளமா நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இலக்கு பரலோகம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து அந்த மகிமையில தரிசனம் ஆன உடனே ஒரு பலவீனத்தோட தான் அவர் அந்த பாதையை கடந்து போனார். அதை நம்ம மறக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபம் எழுதினார். அவருடைய ஜெபம் எல்லாமே கேட்கப்பட்டது. ஏன்னா நாம பார்த்தா தெரியும், நம்ம அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சா தெரியும். அவரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அவர்களுடைய உடன் வேலைக்காரன், அதாவது 25வது வசனம், பிரோதிவி அப்படின்றவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரு ஜெபம் பண்றாரு. அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியக்காரன் அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ப்ரே பண்றாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்படுது. அங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, கிறிஸ்துவனுடைய இந்த மாம்சத்துல கிறிஸ்துவை ஏத்துக்கினார். முதல்ல நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தவர். ஒளியில பார்த்தவர் அப்புறம் இயேசு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்பினதுக்கு அப்புறம் பாருங்க, பெரிய இந்த மாம்சத்துல அவர் சொல்றாரு, இந்த மாம்சத்துல கிறிஸ்துவோட ஜீவன் உள்ள அத வார்த்தையை நான் உள்வாங்கிட்டேன். அப்ப இந்த அழிந்து போற மாம்சத்துல கிறிஸ்துவோட ஜீவன் உள்ள ரத்தத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஜீவன் உள்ள ரத்தம் வந்துச்சுன்னா நாம இந்த உலகத்துல செத்தாலும் பரவாயில்ல, அடுத்த நிமிஷம் மகிமையில நாம நிற்போம். நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? பரத்துக்கு போறதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளான மனுஷனை நம்ம புதுப்பிக்க இந்த உள்ளான மனுஷன், சரியா, புது சிருஷ்டி அப்படின்ற கிறிஸ்துவின் கரு என்ற ஒரு வார்த்தையை நம்ம உள்வாங்கி குணலட்சணத்தை மாத்த நம்ம ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி, நம்மளுக்கு இலக்கு பரம அழைப்பு, நமக்கு இழப்பு இந்த மாம்சத்துல கிறிஸ்துவோட குணத்தை காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் நம்ம கிறிஸ்தவன். நம்ம பிள்ளைகள் மத்தியிலே அவங்கள போதிக்கணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்,
அது மாத்திரமல்ல, அவங்கள உணர்வு பூர்வமா, உணர்ச்சி பூர்வமா இல்ல, உணர்வு பூர்வமா தேவ உணர்வு பண்ண வைக்கணும். நானும் என் குடும்பத்தாரும் இயேசுவாவின் குடும்பத்தாரை போல கர்த்தரையே சேவிப்போம்ன்ற மாதிரி நாம இருக்கணும். அவர் இயேசுவா சொன்னார்ல, நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு இயேசுவா சொன்னார். அப்போ ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு தேவனோட பிள்ளைங்களும் இந்த கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில 1 மணி நேரம் தேவனுக்காக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்முடைய இலக்கு பரலோகம். அப்போ வசனத்துல அவருக்கு பாருங்க, பல வழி அவர் தேர்ந்தெடுத்துக்கல, பல நோக்கம் அவருக்கு இல்ல. ஒரே நோக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரலோகம் போகணும். நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தார். அவர் சொல்றார், ஒன்று செய்கிறேன் என்றது என்ன அர்த்தம்னா, பல காரியத்தை குறித்து பேசல, பல காரியம் அவர் செய்திருந்தா அவர் விழுந்து போயிருப்பார், ஜீவ கிரீடத்தை இழந்திருப்பார். ஆனா அவரு பல காரியத்தை நோக்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க சகோதர சகோதரிகளை, எப்பேற்பட்ட அழைப்பு! அவரு தான் அழைக்கப்பட்ட அழைப்புடைய நோக்கம் ஏன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது லைஃப் ஃபுல்லா அதை அனுபவிச்சார். அப்ப என்ன அர்த்தம்? இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, நான் அதை அடைஞ்சிட்டேன்னு இப்பவே நினைக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை இப்ப வசனத்தை கேட்கிறோம், இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காண்பிக்கிறோம்னா, சகோதரர் மத்தியிலும் சரி, வேலை செய்யற மத்தியிலையும் சரி, இல்ல நம்மளுடைய குடும்பத்தார் மத்தியில காமிச்சிட்டா அன்னைக்கே எடுத்துக்க மாட்டார். கிறிஸ்துவும் தேவனும் நம்மள இந்த உலகத்துல பிராக்டிஸ் பண்ண விடுவார். இந்த பிசாசினுடைய உலகத்துல நீ கிறிஸ்துவினுடைய அன்பை குணலட்சணத்தை காண்பிக்கிறியான்னு 1 வருஷமோ 6 மாசமோ 2 வருஷமோ அல்லது நம்முடைய வாழ்நாள் முடிகிற நாள் வரை நம்மளுக்காக அதே இலக்கை நாம பின்பற்றோமான்னு பார்ப்பார். அந்த கூகுள் மேப்ல எப்படி லெஃப்ட் ரைட் திரும்பாம ஒரே இடத்துல போனா அந்த மேப் காமிக்கிற அந்த ப்ளூ கலர் டிக்லே போனாதான் போய் சேர முடியுமோ, அது மாதிரி கிறிஸ்து நம்மளுக்கு மாதிரியே வச்சுட்டு போயிருக்கார். அவர் நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த இது டிக்லயே போயிட்டே இருக்கணும். லெஃப்ட் ரைட்டு பல வழி காமிக்கும் சாத்தான். இப்படி வந்துரு, இது ஷார்ட் கட்னு காமிக்கும். வேணாம், நம்மளுக்கு ஒரே பாதை, இயேசுவே வழி, இயேசு கிறிஸ்துவே ஜீவன் அப்படின்றத ஓடனா இந்த அழிந்து போகிற சரீரம் மகிமையின் சரீரமா மாறிடும். அது மாறும் பொழுது பாருங்க, பல கஷ்ட நஷ்டங்கள், பல பாடு, பல நிந்தனை, பல உபத்திரவம் வரும். தேவ மனதாய் நடக்க விரும்பும் யாவரும் துன்பப்படுற மாதிரி இதெல்லாம் வரும் பிரதர். அப்ப என்ன பண்ணும்? சாந்த குணத்தை காமிக்கணும். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிலிப்பியர் 4:5 அதான் சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 4:8 சொன்ன மாதிரி உண்மை எது, பொய் எதுன்னு தெரியணும். உண்மை எது? தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது? நீ அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை நிலையை காமிக்கிறதுக்காக நம்மளை இது பண்ணுகிறார். அப்ப என்ன பண்ணும்? தேவனுக்கு பிடிச்ச நீதி என்ன, ஒழுக்கமானது என்ன, கற்புள்ளவைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நாம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நாம தேவனுக்குள்ள நடக்கணும். தேவனுக்குள்ள நம்முடைய சிந்தை இருக்கா? அதிகாலையில தேடும் போதும் சரி, இந்த நாளை பரிசுத்தமா கொடுங்க அப்படின்னு அதிகாலையில 1-2 பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணும். நம்முடைய மகன்களா இருந்தா அவங்க முன்னாடியும் நாம ஒரு மாதிரியை காமிக்கணும். சபை முன்னாடி, கொரிந்து சபை முன்னாடி, பிலிப்பு சபை, எல்லா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், கலாத்தியர் சபை, இது மாதிரி எல்லாரும் முன்னாடியும், பிலிப்பியர்கள் அவங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் பாருங்க, ஒரு மாடலா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். கஷ்டத்தை அனுபவிச்சார், பாடுகள் நிந்தனையை பொறுத்துட்டார். அது மாதிரி நாமளும் பொறுத்துக்கணும். குடும்பத்துல நாம கிறிஸ்துவ காமிக்கும் போது எல்லாம் அமைதியா சமாதானமா இருக்க மாட்டாங்க. போராட்டம் வரும், கஷ்டம் இருக்கும், பண பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய எய்ம் பரம வீடு, நம்முடைய எய்ம் மகிமையா கிறிஸ்துவோட ஆளுகை செய்யறத ஒரு இது, அது நம்ம பக்காவா பிடிச்சிக்கணும்.
சரிங்களா? அதுக்கு இந்த உலகத்தாரா இருந்த விவேகானந்தர் சொல்லுவாரு, அதிகாலையில நீ எழுந்தேன்னா பிரபஞ்சம் 4 to 5 இல்ல அந்த டைம்ல நீ எழுந்து நீ பண்ணேன்னா இந்த குளிர் காத்துல அமைதியா இருக்கும். அப்போ நீ ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா செய்வான்னு அவர் சொல்லியிருக்கார். தேவன் சொல்றாரு, நான் செய்யறேன். என் மூலமா கிறிஸ்து மூலமா நீங்க எதை கேட்டாலே அதை தருவேன். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? கிறிஸ்து மூலமா அதிகாலையில 4 to 5 எழுந்து தேவன் கிட்ட கேட்கலாம். கிறிஸ்து மூலமா இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. அதிகாலை பிரேயர் மஸ்ட். அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் கேட்டு அதை நாம அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்துக்காக வச்சுக்கலாம்ல, வச்சுக்கணும். நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொருவரும் இந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது உணரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாத்தையும் 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 விட்டார். சரியா? நம்ம மத்த காரியத்துல நம்ம வச்சுக்க கூடாது. நம்முடைய இலக்கு பரலோகம். அப்ப நம்மள உயர்த்துவார். வானோர் பூதலோத்தர் எல்லாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய மகிமையா பாட போற நாள் நெருங்குது. நம்ம இந்த உலக அற்பமான உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பாக்குறாங்க அவங்க. இந்த உலகத்துல நாம உண்மையா கொஞ்ச கால் பரிசுத்தமா இருந்து வேலையை முடிச்சிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை முடிச்சாரு. பாருங்க, இந்த உலகத்துல நாய்கள் இருக்கும், நாய்கள் இருக்கும். நம்மளை வேட்டையாடுற நாய் சாத்தான். சரியா? அதுக்காக நம்ம ஒருத்தர் எதிரியா இருந்தா அவங்கள நாய்களா பார்க்க கூடாது. எதிரியை நம்ம நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்து. எதிரிகளுக்குள்ள இருக்கிற அந்த குணத்தை மட்டும்தான் நம்ம இருக்கணும். சரிங்களா? சரி, நம்ம மாம்சத்தின் படி மேல நம்பிக்கை இல்லாம தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கணும். பாருங்க, பக்தி வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முதல்ல இருந்தது நியாய பிரமாணத்து மேல. அதை விட முக்கியம் அன்பின் பிரமாணத்தை அவர் அறிஞ்ச அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்து இன்னைக்கு எனக்காக ஈடுபலி செய்திருக்கிறார் என்று அறிந்த பிறகு பாருங்க, கிறிஸ்து மீது ஒரு வைராக்கியம் வந்துச்சு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார். அவரு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். 14 நிருபம் தேவன் அவரை வச்சு எழுத வச்சார். அப்ப நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டத்தையும் சேர்த்து தான் வயிறு, சரியா, தன்னுடைய குடும்பம் அப்படின்ட்டு தன்னுடைய மகிமைக்காக இன்னைக்கு பல பாஸ்டருங்க, பல பேரு, பல அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி இருக்காங்க, ஏமாத்திட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடியிருப்பு இந்த உலகம் தான். ஆனா நம்முடைய குடியிருப்பு பரலோகன்றத நாம உணரணும். பிலிப்பியர் 3:20 அதான் சொல்லுது. 3:21 சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திக்கணும். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமா மாத்தினா, நம்ம முயற்சி பண்ணா கிறிஸ்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த உலகத்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் பிரதர். அப்ப என்ன பண்ணணும்? நாம உண்மை எது, ஒழுக்கமானது எது, தேவனுடைய நீதி எது, கற்புள்ள விஷயம் எது, அன்புள்ள விஷயம் எது, நல்ல கீர்த்திக்கான விஷயம் எது, புண்ணியம் எது, நம்மளுக்கு எது புகழ், எல்லாமே எது, நம்முடைய பரலோக வீடு தான். அதுக்காக நாம அதிகாலையில தேடினாதான் என்ன? இன்னைக்கு ஒரு 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 முக்கியமான பதவிக்கு வரணும்னா எவ்வளவு பாடுபடுறாங்க. நம்ம அதை விட உலகத்தையே ஆள போற ராஜாத்தி சிஸ்டர் நீங்க, ராஜாக்கள் நீங்க. அப்ப நம்மளை உயர்த்துறது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். பிலேயாம் கூட போய் சபிக்க போறான். ஆனா அங்க போய் நின்ன உடனே அவன் ஆசீர்வதிச்சிடுறான். அப்ப நம்ம எங்க போனாலும் நம்மள சபிக்க சில பேர் வருவாங்க. அங்க வந்தவங்க தேவன் நம்மளோட இருந்தா அங்க நம்மளாவது ஆசீர்வாதமா அவங்களையே மாத்திருவார். நம்மளுக்கு கூட நம்முடைய துணையோ நமக்கு கூட இருக்கிறவங்களோ உபத்திரவமா நினைக்க வேண்டாம். அவங்க உபத்திரம் பண்ணதான் நம்ம மகிமையில போறோம்னு அர்த்தம். அதை நம்ம உணர்றதுக்கான வாய்ப்பை தேவன் தரார். இந்த உடம்புல இந்த மெயின் இருக்குல்ல, அந்த மெயின் எவ்வளவு நல்லது தெரியுமா? சட்டுன்னு ஒருத்தனுக்கு கோவம் வருதா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒண்ணு இருக்குமா? அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதுக்குள்ள நாம நிறைய சின்ன வயசுல இருந்து பாருங்க,
ஒரு வாய்ப்பாடை நம்ம படிச்சா அது பாருங்க 2 2 4 8 8 64 அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் எப்ப கேட்டாலும். அப்ப எப்படி அது சின்ன வயசுல பழக்கப்படுத்தி இந்த படத்துல ஸ்கூல்ல படிச்சது. இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து நம்ம தேவனுடைய வசனத்தை அப்படியே உள் வாங்கியிருப்போம். பாஸ்டர் மூலமா கேட்டிருப்போம், சர்ச்சில் கேட்டிருப்போம், பைபிள் வசனத்தை படிக்கும் போது போயிருக்கோம். இத தியானம் பண்ணியிருக்கிறோமா? இப்ப தியானம் பண்ணுந்தா நம்மளுக்குள்ள அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு இருக்கும். அது எங்க இருக்குன்னா இந்த தலையில இந்த கழுத்துக்கு பின்புறமா இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்ட் சொல்றது அப்படியே கேட்கும். இந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மைண்ட்ல தொடுறது, இந்த உணர்றது இப்படின்ற 5 விதமான இருக்கும். கண்ணுல பாக்குறது அப்படியே அது உள்ள வாங்கிடும். வாங்கி ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? அப்போ பாருங்க இந்த ஒரு இந்த பிரெயின் இருக்குதுல்ல, அதுல 84,000 மில்லியன் நியூரோன் இருக்குதாம் அந்த செல் அமைப்புல. சரிங்களா? அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அவ்வளோ அழகான பிரெயின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்னு ஸ்டோர் பண்ணும், ஒன்னு உள் வாங்கி அப்ப வாங்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படியே அதுதான் முன்கோபம். யோசிக்காம பண்றது. அது யதார்த்தம். அதை பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணது சாஃப்ட்வேருக்கு அனுப்புமா. அது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுதான் மனசாட்சி. இப்படியெல்லாம் இருக்கு. பாருங்க, நாம என்ன பண்றோம்? தேவனுடைய வார்த்தைகளை நாம என்ன பண்றோம்? எல்லா இடத்துலயும் வாங்குறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை உயர்த்தி. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஏசாயா 43:4 இருக்குன்னு சொல்ல தெரியணும். சரிங்களா? உன்னை முத்திரம் மோதிரமாக வைப்பேன். இங்க எது எங்க இருக்கு? ஆகாயம் 2:23 இருக்கு. அப்போ இதெல்லாம் வார்த்தைகள் இல்ல, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குதுன்றத உணரணும். அதை தியானம் பண்ணாதான் அது புரியும். தியானம் பண்ணணும். தியானம் பண்றோமா? தியானம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது நம்ம சுயமா பேச மாட்டோம். ஒருத்தர் திடீர்னு கோவப்படுத்துற மாதிரி பேசினா இந்த காது கேட்டு உடனே ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஆனா செல்ஃப் கான்சியஸ் மைண்ட்ல தேவ வசனம் ஆழமா பதிஞ்சிருந்தா என்ன பண்ணும்? ஒரு நிமிஷம் கேட்கும். உடனே அந்த வசனம் போயிட்டு அந்த செல்ஃப் கான்சியஸ் மைண்ட்ல ஒரு 10 செகண்ட் அப்படியே அமைதியா இருந்து அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். பாருங்க, முன்கோபமா இருக்கும்போது ஒருத்தர் டக்குன்னு பேசணும்னே காதுல அது வரும். உடனே என்ன பண்ணும்? உணர்ச்சி பூர்வமா உடனே அவன் பேசுறதுக்கு உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நாமளும் கத்திடுவோம். உடனே ப்ரெஷர் நம்மளுக்கு தான். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அந்த செல்ஃப் கான்சியஸ் மைண்ட்ல தேவனுடைய வசனம் ஊறி இருந்தா உடனே நிதானமா இருப்பான். நிதானமா இருந்து பரிசுத்த ஆவி அவருடைய எய்ம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் பகுத்தறிவான். மாம்சத்துக்குரியவன் தான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான். ஆனா ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்? அவன் பேசின உடனே அதை உள்ள வாங்கி எதுக்கு இவன் பேசினாரு, கத்துறாரு, எதுக்கு இவன் இப்படி பேசுறாரு அப்படின்னு உணர்ந்து நான் என்ன பண்ணுவாரு? யோசு பதில் சொல்லுவார். யோசு பதில் பேசுவார். தேவ மனுஷன். இதுதான் நிதானம். இயேசு கிறிஸ்து பாருங்க, எங்க பேசினாலையும் அமைதியா பேசுவார், நிதானமா பேசுவார். அவரு பேசினா தப்பே இருக்காது. எங்க போனாலும் சாரி சாரின்னு சொன்னதே கிடையாது. நாம எங்கனாலும் சொல்லுவோம். அது அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். சத்தியம் கூட பண்ணுவோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அது மேல சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எதுக்குனாலும் சத்தியம். பிரதர் 1000 ரூபாய் வேணும், சத்தியமா தந்துடுறேன் பிரதர். தேவனோட பிள்ளைங்க அப்படி சொல்லிடக்கூடாது. வசனம் வசனம் வசனம். கிறிஸ்துவ தரித்து கொள்ளணும். நாமோ பரமா வாசஸ்தலத்துல நம்மளுக்கு எய்ம் இருக்கு. அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு அப்ப சொன்ன பவுல் அந்த மாதிரி நம்ம ஓட தெரியணும் பிரதர். அப்போ செல்ஃப் கான்சியஸ் மைண்ட்ல நம்ம பதிய வைக்கணும். ஒவ்வொரு நாள் அதிகாலைல 1 மணி நேரம் தேவனுக்காக கொடுக்கலாமே. நம்மளுக்கு பரம வீடு ரெடி பிரதர். இன்னைக்கு ஒரு MMDA காலில் உனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பிளாட், ஒரு 50 அடுக்கு பிளாட் உனக்கு கொடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க? பண்ணுவோம். நானா தான் பண்ணுவேன் பிரதர். நானும் தான் பண்ணுவேன். டெய்லி அதுக்காக ஒரு 2 ஹவர் எங்கன்னா இந்த வேலை அந்த வேலை செய்ய சொன்னா எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுவேன். அப்ப அந்த ஏன்னா அதுல வர்ற வருமானம் பெருசு. MMDA காலில் வாடகை 40 வீடு, ஒரே அபார்ட்மெண்ட்னா எவ்வளவு பெருசு. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு. தேவன்
நம்மளுக்காக அவர் தாய் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சொல்றாரு, உங்களுக்காக பரம வீடு ரெடி. MMDA காலனி வீடு பூமி அதிர்ச்சி வந்தா விழுந்து போயிடும். நான் வைக்கிறது பரம வீடு, பரலோக வீடு. அங்க பூச்சி இல்ல, கொள்ளை அடிக்கிறது இல்ல, எதுவுமே கிடையாது. நிரந்தரமான வீடு. அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு அல்ல, அப்பாவோட வார்த்தையை கேட்டு உன்னுடைய கேரக்டரை கிறிஸ்துவை தரித்து கொள்ள என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோட குணலட்சணத்தை ஏத்துட்டு கருவை சுமந்துட்டு உள்ளார்ந்த மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிச்சுட்டு பழைய மனுஷனை வெட்டிட்டு போனோம். ஒவ்வொரு நாளும் வெட்டணும். நம்முடைய இறுதி மூச்சு வரை வெட்டணும் பிரதர். வெட்டுருமா? வெட்டுறதுக்கு திராணி நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா சாத்தானுக்கு அந்த திராணி இல்ல, நம்மளுக்கு இருக்குல்ல. நம்மளுக்கு இருக்கு இல்ல பிரதர். நம்மளுக்கு தான் அதிகாலையில கிறிஸ்து மூலமா கேட்டா கிறிஸ்து வாங்கி தருவார் இல்லையா? பொறுமை, பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடிகள், காவல், கலக்கம், பிரயாசம், கண்விழிப்பு, உபவாசம், இது எல்லாத்திலையும் அடிப்பட்டவர் பவுல். அதுக்கு மேல 100% அடிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? கணத்திலும் கனவீனத்திலும் நம்மளை ஏசும் போதும் நம்மளை பாராட்டும் போதும் எதுனாலும் சரி, சரியா, நாம் என்ன பண்ணோம்? நாம சாகிறவர்கள் என்று சொன்னாலும் சரி, இல்ல நீ உயிரோட ரொம்ப நாள் இருந்த எப்படி பண்ணாலும் சரி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்மளுடைய கவலையெல்லாம் கிறிஸ்து கிட்ட ஒப்படைச்சணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நாம எதுக்கு கவலைப்பட்டுக்கிறோம்? கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? இதெல்லாம் எங்க இருக்கு? நீ ஸ்டோரேஜ் பண்ணணும். அதிகாலையில தூங்கின்னு இருக்கிறே, பிரபஞ்சமே விழிச்சிட்டு இருக்குது. பிரபஞ்சம் நம்முடைய அப்பாவோட உலகம். இது சாத்தானுடைய உலகம். ஆனா படைப்பெல்லாம் அப்பாவோடது. அந்த அதிகாலையில அந்த காத்து தேவனோடது, நம்முடைய அப்பாது. அங்க பரலோக வீட்டுல அவ்வளவு மகிமை, அவ்வளவு சந்தோஷம். போலியான அன்பு இல்ல, யதார்த்தமான அன்பு. அது எல்லாத்தையும் இங்கே காமிக்கணும் பிரதர், காமிக்கணும். இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த வீடு அழிந்து போகலாம். தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானது. இந்த சாவுக்கனான இந்த மாம்சத்துல கிறிஸ்துவோட ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். சாவுக்கான அந்த உடலை கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையினுடைய குணத்தை காமிக்கும் பொழுது நம்முடைய உடம்பு பரத்திற்கான தேவ சமாதானத்தை இங்க கிடைக்கும். அதுக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிடுவோம் பிரதர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மரணத்திலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவி நம்மளையும் இந்த குஷ்டரோகம் என்ற பாவத்தை வந்து எழுப்பிட்டார் பிரதர். நம்முடைய மனசாட்சி சொல்லுது இல்ல, நம்மளுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்ல. அதுக்கு பிரகாரம் நாமோ அவருடைய மலை பிரசங்கம், அது மேல ஒரு இருக்கிற ஆதங்கம் நம்மளுக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா என்ன பண்ணும்? எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்துவ தேவன் உயர்த்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு, இயேசு கிறிஸ்துவ உயர்த்தின அளவுக்கு நம்முடைய அப்பா நம்மளை உயர்த்துவாராம். இதை நினைக்கும் போதே சுவிசேஷ யுகத்துல இருக்கிற அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த மனவாட்டி வகுப்புல நாம ஒரு பாட்டு, அப்போ நம்மளுக்கு கனம், மகிமை, சாகாமை, கிறிஸ்துவோட தம்பி அண்ணான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? நம்மளை அவர் உயர்த்துவான்றத நாம ஒரு டைம் இல்ல, ஒரு கணம் கூட மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. உண்மையான பரிசுத்தவான்களாகிய நம்ம உயர்த்த அவர் ஆசையா இருக்கிறார். கிறிஸ்து மூலம் தான் உயர்த்துவார். அப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இந்த பூமிக்குரிய சந்தோஷம், துக்கம், ஐஸ்வர்யம், தரித்திரம், தாழ்மை இதெல்லாம் அற்பமா நினைச்சுக்கணும். தள்ளப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் பிரதர், எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை பிரதர்,
அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பா சொல்றாரு, கிறிஸ்துவ கொடுத்துருக்கிறேன். அவர்கிட்ட உங்க கவலை வச்சிருங்க. நீங்க தனியாள் இல்ல. உங்களுக்கு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? நம்முடைய அழைப்பு பெருசு பிரதர். சிஸ்டர் உங்கள தெரிஞ்சுன்னுக்கிறாரு. உங்கள உண்மை உள்ள நிலைய காமிக்க சொல்லியிருக்காரு. நீங்க ஓடி வரலாம்ல. அவர்கிட்ட வந்தா போதும். அவரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. நாம ஏன் பயப்படணும்? நம்மளுக்கு இலக்கு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்துவ ஜீவித்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு மேன்மையானது உணரணும். உணர்ந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்ம பிள்ளைகளுக்குள்ள கூட நம்ம பேசணும். உனக்கு பிடிச்ச வசனம் என்ன? உனக்கு பிடிச்ச வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியா? அப்படியா? சரின்னு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நீ என்ன பண்ணணும்? அதனுடைய ஆழம் என்ன தெரியுமாம்மா? அவர் சொல்லிட்டா, இது எனக்கு ரொம்ப நாளா வருது. பைபிள் படிக்கும் போது வருது. நான் எங்க போனாலும் வருது. அதனால எனக்கு பிடிக்குதுப்பா அப்படின்னு அந்த பிரதர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லிச்சான், அவங்க மகள். அப்போ சொன்னார்னா, அம்மா இது அப்படியே நம்மளுக்கு நடக்குமா? கிறிஸ்துவங்களா இருக்கிறன்னா, இல்லம்மா இது யார விட்டு திரும்ப விலக மாட்டாரு? எப்போ தெரியுமா இது அப்ளிகபிள் ஆகும்? அப்படின்னா, நீ உன் அப்பாவுக்கு உண்மையா ஒர்க் அவுட் பண்ணும். உண்மையா ஒர்க் அவுட் பண்ணும். அவருக்கு எதனா தேவைகள்லாம் சந்திக்கணும், விசாரிக்கணும். நீ கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காமிச்சு இருக்கணும். அதுக்கு விட முக்கியம், நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியலன்னா அதை சொல்றேம்மா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாராம். தேவன் உன்னதமானவருடைய மறைவில் இருந்தா சர்வ வல்லவர் உடைய நிழல்ல தங்குவான். சர்வ வல்லவர்ன்றது பிதாவாகிய தகப்பன். அவர் அப்பா, அவரோட புள்ள பரிசுத்தாவின்றது அப்பாவோட பவர். இதெல்லாம் தெரிஞ்சு நீ கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நம்ம குடும்பத்திலையும் உன் பழகுற பிள்ளைங்க சகோதர சகோதரி மத்தியில காமிச்சு நீ உன்னுடைய கேரக்டரை மாத்திக்கினாதாம்மா அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். மற்றவங்க எல்லாருக்காகவும் இல்லம்மா, இது யாரு கேரக்டரை அப்ளைகள் பண்ணாதான் உயர்த்துவார். என்ன உயர்த்திருக்காருமா அப்படின்னு அந்த பிரதர் சொன்னாராம். அப்படிதான் இருக்கணும். பாருங்க, யோசுவா அந்த ஜனங்களை கூட்டின்னு போயிட்டு துதி பண்ணார். அதிகாலையில 7 முறை சுற்றி வர சொல்றாரு. பாருங்க, பேண்ட் அடிச்சுன்னு போறாங்க. பேண்ட் அடிச்சுன்னு போறாங்க. எரிகோ மதில் விழுது. இந்த பேண்டெல்லாம் யார் பிரதர் கண்டுபிடிச்சது? ராணுவத்துல பேண்ட் அடிச்சுன்னு போறாங்கல்ல, டம் டம் டம்னு யார் கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் பைபிள்ல இருந்து வந்ததுதான். யோசபாத் காலத்துல அம்மோனியர், கிழக்கத்திய புத்திரர், மோவாபியர்லாம் வராங்க, பிரேயர் பண்றாங்க. அங்க ஆசாரியர்கள் எக்காலம் மோதுறாங்க. நடக்குதா? பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கின்னு போறாங்க. அபியா அவருடைய காலத்திலயும் பாருங்க துதி பண்றாங்க. அங்க பாருங்க ஒரு அற்புதம் நடக்குது. நாம ஏன் துதி பண்ண மாட்டேன்றோம்? அது ஏதோ ஜெபம், ஏதோ கோயிலுக்கு போனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு இருந்துட்டு அவர் ஏதோ பேசுவாரு, நம்ம கேட்டுட்டு வந்துடலான்னு நம்ம ஏதோ கடமைக்காக போறோமா? உண்மையா பிரதர், நம்ம அப்படி போயிட்டு இருந்தா மாத்திக்கணும். சகோதரி நம்மள மாத்திக்கணும். ஒரு சில பேர் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. தேவன் என்ன ஆசீர்வதித்தால் பாத்துக்கலாம். நீ அவரோட வீட்டுக்கு போனதான ஆசீர்வாதம், சபையில இல்ல. அங்க இருக்கிறவங்க தான் வீடு. நாம தான் தேவனுடைய வீடுன்னு சொல்லியிருக்காரு 1 கொரிந்தியர் 3:16. நாம தான் வீடு. நம்முடைய உள்ள சிந்தனை தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தினமும் வேத வசனத்தை உள்ள வைக்கணும், வச்சு தியானிக்கணும். ஏன் 1 மணி நேரம் கொடுக்க முடியாதா நம்ம அப்பாக்கு? அவ்வளவு பெரிய பெரிய வல்லமை மிகுந்தவங்களா தேவன் பாருங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னாரு, அவர் உட்கார்ந்து படிச்சாரு. இயேசு கிறிஸ்து 40 நாள் விடாம உட்கார வச்சு அந்த பைபிள்ல தோரால சங்கீதம், தோரா புஸ்தகம் ஃபுல்லா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல் எல்லா புக்கும் படிச்சு என்ன குறிச்சு தேவனுடைய திட்டம் என்ன என்ன அப்படின்னு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து படிச்சாரு. அவருக்கு இருந்த மகிமையை விட நம்ம பெருசா? பரலோக கோடான கோடி தூதர்களை மெயின்டைன் பண்ற ஒரு சர்வ அதிகாரி, உலகத்தில் உன்னதத்தின் ராஜ அதிகாரி, தேவனோட செல்ல புள்ள, பயங்கர மிகாயேல், தேவனை போன்றவர் தூதன். அந்த காலத்துல இயேசுதான் அவரு, இயேசு கிறிஸ்து தான் அவரு. அங்க இயேசுவா இருந்தார், இங்க வந்த உடனே கிறிஸ்துவா மாறிட்டார். அதே மகிமையை நம்மளுக்கு தர்றதுக்காக தானே தேவன் அழைச்சிருக்கார். நம்மளுடைய பரலோகம் தானே. காதுள்ளவன் கேட்க கடவான். இதை கேட்கறதுக்கே சில பேருக்கு காது இல்ல, தெரியுமா பிரதர்? இல்ல. அப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க,
அந்த பிரதர் கிட்ட, இமான் பிரதர் கிட்ட, பிரதர் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அவ்வளவா சரளமா, நான் தெலுங்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு. எனக்கு அவ்வளோ பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, ஆனா எனக்கு பாட தெரியும், பாடணும்னு ஆசை அப்படின்னு. அதுக்கு அந்த வேதமான ஒரு பிரதர் சொன்னாராம், இமான் பிரதர், சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளாம் கிறிஸ்துவோட அங்கம் தான், கிறிஸ்து தான் நம்மளுக்கு தலை. நான் இப்ப கிறிஸ்துவோட வாயா இருந்து பேசுறேன், நீங்க கிறிஸ்துவோட காதா இருந்து கேளுங்க சிஸ்டர், அது போதும்னாராம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க பிரியம். அவங்கள உணர வைக்கணும். நம்முடைய சகோதர சகோதரி கிறிஸ்துவுக்காக அவருடைய மையம், அவருடைய ஈடுபலி ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டிருக்குது. நம்முடைய பாவம் என்ற குஷ்டரோகத்தில் நம்மளை மீட்டுட்டார். ஏசாயா 43:1 நம்மளை மீட்டு கொண்டேன். இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி டச் ஆகுதுன்னு அந்த பிரதர் சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்படி நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்கள துதிக்க கத்து கொடுத்தாராம். அந்த இமான் பிரதருக்கு அந்த அந்த விக்கிரகத்தை வணங்குந்த அந்த சகோதரி தான் ரொம்ப இது மாதிரிலாம் சொன்னாங்களா, எனக்கு பாட தெரியும், சாரி நான் பெருமாள் ஸ்லோகெல்லாம் பாடிட்டு இருந்தேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி பாடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அப்படின்னு நிறைய நிறைய பாட்டு இருக்குது, அதெல்லாம் பாடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு குரல் வரல பிரதர் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிரதர் சொன்னாராம், சிஸ்டர் உங்க அப்பா முன்னாடி நீங்க சின்ன குழந்தையில பாடினா, சின்ன குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை பாடினா உங்க அப்பா குரல் சரியில்லை சொல்லுவாரு, அசைய கேட்க மாட்டாரு. அது மாதிரிதான் சிஸ்டர் நீங்க பாடுங்க, நீங்க எப்பேற்பட்ட பாடினாலும் சரி, உங்களை ரெக்கார்டிங்ல வச்சு பாட வச்சு இப்ப நாங்க பண்றோம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்து தாயா இருக்கிறாரு, இப்ப நீங்க அவங்களுக்கு இப்பதான் கிறிஸ்துனுடைய கருவை உள்ள வாங்கியிருக்கீங்க, மனம் திரும்புதலுக்கான ஞானசனம் வாங்கியிருக்கீங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க பாடுங்க அவர் முன்னாடி. அவர் உங்க குரலை பார்க்க மாட்டாரு, உங்களுடைய ஆழமான அந்த 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 உற்சாகத்தையும் அந்த உங்களுடைய தூண்டுதலையும் நீங்க எடுக்கிற முயற்சியை தான் பார்ப்பாரு, சந்தோஷப்படுவார். சிஸ்டர் நீங்க பாடுங்கன்னு ஒண்ணு அவங்க பாடினாங்களாம். பிரியமானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்? அவருடைய லக்கு பரலோகம் தானே, நாம மட்டும் போயிடக்கூடாது பிரதர், நம்ம கூட இருக்கிற சகோதரனும் சகோதரியும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும். இதுதான் கூட்டு போறது, இதுதான் அப்பா கிட்ட அந்த பரம அழைப்புக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர். ஆனா தேவன் பாருங்க, கிறிஸ்து மூலமா அவர் பயங்கரமானவன்றதை காமிக்கிறார். பேதுரு படிக்க தெரியாத ஒரு உணர்ச்சி வசப்படுற ஒரு கோவக்காரர், ஒரு யதார்த்தமானவர், அவரு கூட போய் படிச்ச பரிசையும் இருக்கும், சதுசியும் இருக்கும், பெரிய பெரிய அரச பதவியில இருப்பவங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வச்சாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை கமாலியன் பாதத்துல ஃபுல்லா கத்துக்கினவரு, அவரு கூட போய் நம்மள மாதிரி புறஜாதிக்கு அற்பமான நம்மளுக்கு அவரு பிரசங்கிக்க வைக்கிறார். தேவன் பயங்கரமானவர், பல உபத்திரவம் கொடுத்துதான் பிரசங்கம் பண்ண வச்சாரு. ஏசி கார்ல எல்லாம் போல பிரதர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கோட்டு சூட்டை போட்டுன்னு போயிட்டு பயங்கரமா 1000 பாட்டு பாடுவாங்க. ஒரு 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 ஏதோ ஒரு மாதாந்திர கூட்டம் நம்ம தலைவர்கள் வைக்கிறாங்க பாருங்க, அவங்களும் பரலோகத்துக்கு போறதில்ல, அவங்க பண்ற வேலை பாருங்க, போறவங்களையும் விடுறது இல்ல. என்ன பண்றாங்க, அவரு மெசேஜ் கொடுப்பாரு, மாசம் ஒரு கூட்டம் வச்சு ஒரு டிவி நடத்திட்டு கூட்டம் வைப்பாரு, அங்க கலெக்ஷன் பண்ணுவாரு, நீங்க தேவனுக்கு கொடுங்க, உங்களுக்கு போகும்போது அவரு 100 மடங்கா பண்ணுவாருன்ட்டு அவங்க கெடுக்கிற பணத்தெல்லாம் அந்த காணிக்கைன்ற நேரத்துல பாட்டை பாடிட்டு கர்த்தருக்கு கொடுப்போம், நீங்க பொண்ணை கூட வெளியே கூட அவரு உனக்கு எல்லாத்தையும் 100 மடங்கா தருவாருன்ட்டு அவங்க பையன் நிரப்பிட்டு தங்களுடைய வயிறே தேவன் நினைச்சு ஓடுறாங்கல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த வித அற்பமா போனார், எளிமையா வாழ்ந்தார், தனக்கு இருந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க ஒரு அடிமையா வந்தார். அப்படி இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்லை. தேவன் அதை தான் பார்க்கிறார், நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம கிட்ட அவர் இந்த தாளந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த துதி பாருங்க, அவங்க 1000 பாட்டு, அதாவது அவர் அந்த மெசேஜ் மாசம் ஒரு தாட்டி மெசேஜ் கொடுப்பாரு, அதுல காணிக்கை வசூல் பண்ணிடுவாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு 3 ஹவர் ஆராதனைன்னா 2.5 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க. அது என்னன்னே தெரியாது, அச்சின்னு கிச்சின்னு எகிரின்னு குச்சின்னு, அதுதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவின்றது வேத ஓமைகளுடைய ரகசியத்தை அறிஞ்சாவே அது பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம்னு தேவன் நல்லா வெளிப்படையா அப்போஸ்தலர் பவுல் மூலமா வெளிப்படுத்திட்டார், பேதுரு மூலமா வெளிப்படுத்திட்டார். அவங்களும் அறியறது இல்லை. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க,
2.5 hour பாட்டு போட்டு 6 hour தேவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார், குணலட்சணத்தை மாத்திக்கோ ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்றது இல்ல. அவங்க இருக்கிற வண்ணமா இருந்தா போதும், நம்முடைய பை நிரம்புன்னு நினைச்சிருக்காங்க. அந்த சகோதரி அந்த இம்மான் பிரதர் கிட்ட நான் அப்பாவுக்கிட்ட ப்ரே பண்ணணும்னு ஆசை. எனக்கு அந்த ஒரு ஜோடியா பேச தெரியல. நான் என்ன பண்றது? அந்த அந்த இதுவா வசனத்தை அப்படியே இது பண்ணி கரெக்டா பக்காவா பேசவங்கள மாதிரி வரல. என்ன பிரதர் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்னாராம், சிஸ்டர் நீங்க அப்பா கிட்ட உங்க கூட உங்க செல்வந்தர் அப்பா கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், உனக்கு ஒரு தேவை வேணும், எப்படி பண்ணுவீங்க? அப்படி பேசுங்க. கிறிஸ்து அண்ணா மூலம் அப்பா உமக்கு நன்றிப்பா, நன்றி கனம் மகிமையை செலுத்துறேன்ப்பா. ஒண்ணு. 2வது பாயிண்ட், இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாள்ல இன்னும் பரிசுத்தமா நான் மாறுறதுக்கு எனக்கு அப்பா உங்களுடைய வல்லமையை கொடுங்கப்பா, பரிசுத்தமான பவரை கொடுங்கப்பா அப்படின்னு கேளுமா. கிறிஸ்து மூலம் கேளுமா, வேற எதுவும் கேட்காதம்மா. இந்த நாள்ல நான் கிறிஸ்துவனுடைய மாடலை பின்பற்றி நானும் கிறிஸ்து மாடல் மாதிரியே மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து வெளிச்சமா இருந்து உமக்குள்ள மறிக்கணும்ப்பா. நான் பரலோக வீட்டுக்கு அந்த எய்ம் எனக்கு அதான்ப்பா, அதுக்கு வந்து சேரணும்ப்பா. இந்த ஜெபத்தை கிறிஸ்து மூலம் நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இவ்வளவுதாங்க ஜெபம் அப்படின்னு சொன்னவன் அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதிகாலையில அந்த வேத மாணவரே அவங்க எழுப்பி அதிகாலையில 2 பேர் ப்ரே பண்ணுவாங்களாம். இப்போ அவங்க சீக்கிரமா இருந்துடுறாங்களாம். அவங்க அன்னைக்கு பெருமாளுக்கு ஸ்லோகம் பண்ணாங்க. இன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்ட்டு பாட்டு பாடுறாங்க. அவரை எழுப்பி அதிகாலையில ப்ரே பண்ணிக்கிறாங்களாம். 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்களாம். அவங்க காதா இருந்து கேட்கிறாங்களாம், கிறிஸ்துவனுடைய காதா. அந்த பிரதர் வாயா, கிறிஸ்துவனுடைய வாயா இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவ்வளவு வாஞ்சி அந்த யூடியூப்ல அவங்க கேட்கிறாங்களாம். பிரியமானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சோட்டின்படி நடக்க நம்மள அர்ப்பணிக்கிறோமா? காதுள்ளவன் கேட்க கடவான். எல்லாருக்கும் ஒரே கூலிதான். கேட்கிறவங்களுக்கும் நம்ம கேட்கிற இல்ல வேதமானவர்களா, நம்மளுக்கும் ஒரே கூலிதான். அதே மாதிரி பேசுறாருல, இவருக்கும் ஒரே கூலிதான். வேத வசனத்தை வேத மாணவர்கள் சரி, அப்போ என்ன பண்ண, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? நம்முடைய இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசும். அப்ப தியானம் பண்ணுங்க. பரத்திற்கு பரலோகத்திற்கு நம்முடைய எய்ம் அதுதான், அந்த வீடு தான் அது. அந்த வசனம் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்விய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்யற செயல் எல்லாம் அப்பாக்கு இது பிடிச்சிருக்கா, இது பிடிக்கலையா, பிடிக்கலன்னா அதை விட்டுறணும், அதுக்கு பலத்தை கொடுப்பா. அப்பா ஒருத்தர் எதிர்க்கிறான், அவங்ககிட்ட முன்னாடி பேச முடியலப்பா என்னால, எனக்கு பலன் கொடுங்கப்பா, நான் பலன் தருவார் பிரதர். 1 சாமுவேல் 16:7 பாரு, மனுஷன் முகத்தை பாக்குறான், தேவன் இருதயத்தை பாக்குறார். அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் உடம்ப வச்சு பார்த்துப்பா, இவன் பயங்கரமான பணக்காரன், பயங்கரமான பிரில்லியன்ட்டு. தேவன் பார்ப்பார், நம்ம அற்பமா இருப்போம், ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட நம்ம செஞ்சிருப்போம். நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்தை பார்ப்பார். அவர் மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறோமா? அவருடைய நல்ல குணம், தாழ்மை, பொறுமை, காது கொடுத்து கேட்கிற பண்பு நம்ம கிட்ட இருந்தா நம்ம பார்த்து சொல்லுவாராம், ரொம்ப வாஞ்சியா இருக்குல்ல, நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, உள்ள இருக்கிறது தான் வாய் பேசுது, சிந்தனை. அப்போ இதை கான்சியஸ் மைண்ட்ல சேவ் பண்ணுங்க. ஒருத்தர் உங்ககிட்ட போன்ல பேசி எதனா பேசுறாங்களா, எதனா உணர்ச்சி வசப்படுத்தி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடைஞ்சல் பண்றாங்களா, இல்ல பலவீனமான ஒரு சாத்தானுடைய பலவீனம், நீ தனியா இருக்க, நீ செத்து போயிருவ, உனக்கு யாரும் இல்ல, நீ அனாத, நீ செஞ்ச பாவத்துல எப்படி இருக்க அப்படின்னு உன்னை யாருன்னா இது பண்ணுகிறானா, இது சாத்தான் கொடுக்கிற அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற அவனுடைய மைண்டு. நீ அப்பா கிட்ட வந்து அதிகாலையில இந்த வார்த்தையை கேட்டு ப்ரே பண்ணா போதும். அப்பா இந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன ஆசீர்வதிங்கப்பா, கிறிஸ்து மூலமும் இந்த நாள்ல நான் பலமா நடக்க பரிசுத்தாவி தாங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு வேலையில, எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. நான் செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுறேன்பா கிறிஸ்து மூலமா. கிறிஸ்துவோட ரத்தம் எனக்காக தான்ப்பா சிந்தப்பட்டிருக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அவருடைய ஈடுபலியால தான் நான் பரத்துக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா எனக்கு பரிசுத்தாவே இன்னும் கொடுங்கப்பா, எனக்கு பத்தலப்பா, இன்னும் கொடுங்கப்பா, இன்னும் கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை விடுவேன், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன்பா அப்படின்னு நம்ம உரிமையா கேட்டா எப்படி தராம போவார்? நம்ம பிள்ளைங்க நம்ம காலை பிடிச்சிட்டு நம்ம கையை பிடிச்சிட்டு உரிமையா கேட்டா நம்ம விட்டுருவோமா? இந்த பொல்லாத மனுஷர் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இது அருளும்படி
பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவு தரும்போது பரத்துல இருக்கிற நம்முடைய பரம பிதா கிறிஸ்து மூலமா தராம இருப்பது எப்படி? அவருடைய வார்த்தை பாருங்க. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறாரு. வாஞ்சியா இருக்கிறியா? தேவ வசனத்தை கேட்கறியா? அது போதும். காது உள்ளவன், நீங்க கிறிஸ்துவோட காது உள்ளவன். நீங்க ஆல்ரெடி கிறிஸ்துக்குள்ளதான் இருந்திருப்பீங்க. உன்னுடைய பலவீனத்தினால தவறு செஞ்சதுனால விழுந்து போயிருக்கலாம். சகோதரி எழுந்து வாங்க, சகோதரா எழுந்து வாங்க. அப்பா பரம வீட்டுக்கு கூட்டு போவார். கிறிஸ்து கூட்டு போவார் அப்பா கிட்ட. எழுந்து வாங்கப்பா. சரிங்களா? எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது. அதுல இருந்து ஜீவ ஊற்று பிறக்கும். எப்போ? அதிகாலையில ப்ரே பண்ணுங்க, வேத வசனத்தை தியானிங்க. அப்பா எனக்கு பரத்துல ஒரு வீடை வச்சிருக்கீங்கல்லப்பா, அதை என்னுடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்ப எனக்கு அது அவ்வளவு மகிமையா இருக்கு. அதுக்குள்ள நான் வந்துடணும்ப்பா. இந்த உலகத்தினுடைய பொய்யான அன்பு வேணாம்ப்பா. இந்த மாம்சத்துக்குரிய இச்சைக்குரிய காணம் வேணாம்ப்பா. என்னை எத்தனையோ பேர் உதறி விட்டாங்க. அதெல்லாம் அந்த அன்பெல்லாம் பொய்யானது நான் உணர்ந்துட்டேன்பா. நீர் உமது புள்ளைய அனுப்பிச்சு மேலான அன்பை கொடுத்துட்டீங்க. அது போதும்பா, அது போதும். நான் உங்க கிட்ட வந்துடுறேன்ப்பா. இப்படி நான் ப்ரே பண்ணா போதும். சரிங்களா? அதை நம்ம மூளை இல்லை, இந்த மூளை முன்னாடி இருக்கிற மூளை அது இது பண்ணும். ஆனா பின்னாடி இருக்கிற மூளை அது நம்ம கான்சியஸ் மைண்ட் நல்லா சேர்த்தி நம்மளுக்கு அந்த நேரத்துல ஒருத்தன் பேசினா, ஸ்டேட்டஸ்ல அதை வச்சு நம்மள தவறா உசுப்பேத்தினா, அவங்க கிட்ட எப்படி ஞானமா பேசணும் தேவன் கற்று தருவார். கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார். அதை உணர்ந்துக்கணும். உணர்ந்து நம்ம ஓடும் பொழுது தேவன் நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றுவார். சரிங்களா? எரிகோ பட்டணம் துதியால விழுந்தது. நமக்கு எரிகோ மாறி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். அப்போ 1 hour கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தண்டையில வர முடியாது, தேவனண்டையில சேர முடியாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போதிக்கணும். உபாவம் 6:6 தான் சொல்லுது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும். அவங்கப்பா நீ ரொம்ப மொக்க போடுறப்பா அப்படின்னு உன் பிள்ளை சொன்னாலும் சரி, இல்லம்மா அது என் மேல விழுந்த கடமைம்மா, நான் சொல்லிடணும். நான் ஜாமக்காரன், நான் சொல்லிடணும். சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்க அப்படிதான் சொல்லணும். எல்லாரையும் கூட்டின்னு வரணும். உலகத்துக்காக நம்ம எல்ஐசி ஏஜென்டா இருந்தா போய் சேர்த்துட்டா ஒரு அமௌண்ட் வருதுன்னு பண்றோம்ல. ஏன்னா பணம் வருது. இந்த உலகத்துல எம்எம்டி காலில ஒரு பங்களா வருதுன்னா நாம அதிகாலையில 5 மணிக்கு சொன்னா 3 மணிக்கு எழுவும்ல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அது பார்த்துருக்கோம் அந்த பங்களாவை, அதனால அது கிடைக்கணும். ஏங்க இதெல்லாம் பூமி எதிர்த்து வந்தா ஒண்ணும் இல்லாம போயிடுங்க. இந்த 3 மாடி 4 மாடி எல்லாம் ஒண்ணும் இல்லாம குப்பையா போயிடும். நம்மளுக்கு பரத்துல காணாத ஒரு மகிமை இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை விட கோடி மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த பரம அழைப்புக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் போது ஏன் நம்மள தயார் பண்ணாம இருக்கிறோம்? சரிங்களா? கிறிஸ்துவின் சாயல் நாம் பெற்றுக்கொள்ளதான் இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஏதோ சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பெருசாயிட்டு அதுக்கப்புறம் சாவறதுக்கு இல்ல, பரத்திற்கு. இன்னைக்காவது வருவியா? இன்னைக்காவது என்னுடைய வார்த்தையை கேட்டு வருவியான்னு அப்பா எதிர்பார்க்கறாங்க கிறிஸ்து மூலமா. அதான் பாருங்க, அந்த ஜிபிஎஸ் எப்படி ஒருத்தர் நேரம் அங்கிருந்து நாம கேட்கிற இடத்துக்கு கூட்டு போதோ, அது மாதிரி நம்மளுக்கு ஜிபிஎஸ் கிறிஸ்து தான். அவருடைய அடிச்சுவடு தான். கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டவர், என்னை அபிஷேகிக்க வல்லமை உள்ளவர், என்னை பரத்துல வீடு தர அவரு அக்ரிமெண்ட் போட்டு ரெடியா இருக்கிறார். முன்குறிச்சிட்டார், தெரிஞ்சிட்டார், முன்ன அழைத்திருக்கிறார், இப்ப தெரிஞ்சிருக்கிறார். இப்ப உண்மையில் நிலையை நீ காமிக்கிறியா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த கடைசி நேர 7ஆம் சபையில ரசல் பிரதர் மூலமா ஓமையோட விளக்கத்தை எல்லாம் வேதமானவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதமானவனே, சகோதரியே, எழுந்து வர்றதுக்கு அதிகாலையில தேவனை துதிக்கிறதுக்கு, கனம் பண்ணிட்டு அவருடைய வார்த்தையின்படி குணலட்சணத்தை மாத்திக்கிறதுக்கு இப்போ அது நம்மள அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிப்போம். தேவன் தாம் நம்மளை அர்ப்பணிக்கிற நம்மளை பரத்தில சேர்த்துப்பார். கிறிஸ்துவோட மகிமையே நம்மளுக்கு தந்து, அவருடைய கனத்தை நம்மளுக்கு தந்து, இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியின் வேதமா நம்மளை மாத்துவார். நம்முடைய செயல், பேச்சு, சிந்தனை, நம்முடைய கிரியை எல்லாம் தேவன் விரும்புற மாதிரி இருக்க நாம முயற்சி செய்வோம். தேவன் பரிசுத்தாவியை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி சிறப்படுத்தி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை நமக்குள்ள தந்து வழிநடத்துவார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.